அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் முக்கியமான பாலிசிகள், அதனுடைய ப்ரீமியம் ஏன் எடுக்கணும், இதை பற்றி இந்த வீடியோவில் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் தவறாமல் கேளுங்கள். இதில் சூப்பர் ஸ்டார் பாலிசி அப்படின்னு ஸ்டார் ஹெல்த்தில் இருக்குது. சூப்பர் ஸ்டார் பாலிசியில் 5 லட்சம் எடுத்திங்கன்னா பெரிய பெனிஃபிட் கிடையாது. பட் 7.5 லட்சம் எடுத்திங்கன்னா உண்மையிலேயே நல்ல பெனிஃபிட் இருக்குது. 10 லட்சமாக எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டுக்கும் ப்ரீமியம் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வரும். இங்கே 5 லட்ச ரூபா பாலிசி எவ்வளோ வருது ப்ரீமியம் பாருங்கள், 7,905 ரூபா. 7.5 லட்ச ரூபா பாலிசி 8,312 ரூபா. ப்ரிஃபர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8,717 ரூபா. இதில் எந்த இதை நீங்கள் பெரும்பாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 8,312 ரூபாவை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லாமே இன்பில்டாகவே கவரேஜாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் செக்யூர் பிளானில் ஓகேங்களா. அடுத்து ஹெல்த் அஷ்யூர் பிளான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹெல்த் அஷ்யூரில் 5 lakhs 10 lakhs இருக்குது. அதில் 7.5 lakhs அப்படின்னு கிடையாது. அதனால் 5 lakhs 10 lakhsனால ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். 5 lakhsக்கு 5,849 ரூபா. இது எல்லாமே ஒரு 35 வயதுள்ள ஒரு நபருக்கு வரக்கூடிய ப்ரீமியம். 10 lakhs பாலிசிக்கு 8,028 ரூபா. அடுத்து விமன் கேர் பாலிசி. விமன் கேர் பாலிசி, அது விமன் கேர்ட்டுன்னு இருக்குது, அது விமன் கேர் பாலிசி. விமன் கேர் பாலிசி எப்போ எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கல்யாண வயசில் பிள்ளைகள் இருக்குது, இன்னும் 1 வருஷத்தில் கட்டி கொடுக்க போகிறேன், இல்லை இன்னொரு 6 மாதத்தில் பிள்ளைக்கு நிச்சயம் பண்ண போகிறேன், கல்யாணம் நடக்க போகுது அடுத்து அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக விமன் கேர் பாலிசி எப்படி சூஸ் பண்ணணுன்றதை இதில் சொல்கிறேன். விமன் கேர் பாலிசி நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது மினிமம் 15 லட்சம் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் கொஞ்சம் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 25 லட்சமாக சூஸ் பண்ணுங்கள். எதுக்கு 15 லட்சம் 25 லட்சம் அப்படின்னா, நீங்கள் 2வது டியூ உங்கள் பொண்ணுக்கு 2வது டியூ கட்டும் பொழுதே உங்கள் பொண்ணுக்கு ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு சார்ஜுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். டெலிவரிக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இது நீங்கள் 5 லட்ச ரூபா பாலிசி எடுத்திங்கன்னா கிடைக்காது. 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திங்கன்னா கிடைக்காது. 15 லட்சம் 25 லட்சம் நீங்கள் அப்படி எடுக்கும் பொழுது 15 லட்சம்னா 50,000 ரூபா கவரேஜ் கிடைக்கும். 25 லட்சம்னா 75,000 ரூபா கவரேஜ் கிடைக்கும். இதற்காக தான் உங்களை 15 எடுக்க சொல்கிறது, 25 எடுக்க சொல்கிறது. இது உண்மையிலேயே கம்பெனிக்கு ஒரு நஷ்டமான ஒரு பாலிசி தான். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கட்டுறது ஒரு 18,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு 36,000 ரூபா தான் கட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. 2 வருஷம் ப்ரீமியம் கட்டி உங்களுக்கு கூடுதலாக எவ்வளோ கிடைக்குது, ஒரு 14,000 ரூபா லாபம் வேறு கிடைக்கிது. இது போக இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இந்த விமன் கேர் பாலிசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். விமன் கேர் பாலிசியில் சிங்கிள் விமனாக இருந்தால் கூட என்ன செய்ய முடியும், இந்த பாலிசிக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் மற்ற பாலிசிலலாம் ஹெல்த் அஷ்யூர் பாலிசி போட்டிங்கன்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே ட்ராவல் பண்ணணும். அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாலிசி போட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு 1 வருஷம் முடிஞ்சு 2வது டியூ கட்டும் பொழுதே என்ன செய்யுது, டெலிவரிக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குது. இதுதான் இந்த பாலிசிகளில் உள்ள முக்கியமான தகவல்கள். பாலிசி எடுக்கும் பொழுது உங்களுடைய ஏஜென்ட்டு இல்லை வேறு யாரை என்ன செய்யலாம், வற்புறுத்தி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பாலிசி எடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் கஸ்டமர் நீங்களும் சரி, கொஞ்சம் ஏஜென்ட்டும் பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு, கஸ்டமர் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் எடுக்க போகிறாரு, அடிக்கடி எடுக்க போகிறது கிடையாது. ஒரு ஏஜென்ட்டு பல்வேறு நபர்கள்கிட்ட என்ன செய்வார், பாலிசி எடுப்பார். அதனால் கஸ்டமர் எப்பயுமே அவங்களுக்கு டைம் கொடுங்க. அவங்க அதை சிந்திக்கணும், யோசிக்கணும், எதை ப்ரையாரிட்டி பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர் டைம் எடுத்து, ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதில்லை, எந்த பிளான் அப்படின்னு தேர்வு பண்ணி அதை என்ன செய்யுங்க, சரியான முறையில் நீங்கள் தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு இது போன்ற பாலிசிகள் எனக்கு தேவை சார், நீங்களே எனக்கு பாலிசி எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் என் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனே நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலேயும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சிறந்த பாலிசிகளை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், போட்டு கொடுக்குறேன். இப்போ தீபாவளியை முன்னிட்டு ஆஃபரோட பாலிசி போட்டு கொடுக்குறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாலிசி எடுக்கிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறந்த பாலிசிகளை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். அதை கேட்டு எடுப்பதற்கு நீங்கள் தயாராக என்பதை பதிவு செய்யுங்க. மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டு பண்ணுறதை விட கால் பண்ணுங்கள், அது ரொம்ப அவசியம். ஏன்னா கமெண்ட்டில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் என்ன, உங்களுக்கு என்ன பாலிசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்யூச்சருக்கு என்னென்ன விஷயங்களுக்கு இந்த பாலிசியில் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக நம்ம என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணி பாலிசி எடுத்துக்கலாம். அது அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு மற்ற நபர்கள் உங்கள்கிட்ட இந்த பாலிசி நான் எடுத்தேன் அந்த பாலிசி எடுத்தேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்,
எந்த விதமான உளைச்சலும் இருக்காது. நீங்கள் எடுத்த பாலிசி உங்களுக்கு சிறந்த பாலிசி அப்படின்றது தோன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணி பாலிசி போடணும். ஏதோ ப்ரீமியத்தை பார்த்துட்டு உடனே பாலிசி போடுறது அந்த அளவுக்கு உகந்ததாக இருக்காது. பாலிசியுடைய தன்மை என்ன, உங்களுடைய தன்மை என்ன, உங்களுடைய வருமானம் என்ன, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாலிசி எடுக்கணும். ஏன்னா பாலிசியில் பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கமாக இருக்குது. இது தெரியாமல் பாலிசி கட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் பாலிசி எடுக்கும்பொழுது அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுங்க. மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.